பாக்குறாரு, நம்பாத. அது ஒன்னாக மட்டும் பாக்குறாரு. தசமபாகம் கொடுங்கள், காணிக்க கொடுங்கள், கர்த்தர் உயர்த்த சத்தியமா உயர்த்த மாட்டார். உங்க இஷ்டம், காணிக்க தரீங்களோ தசமபாகம் தரீங்களோ, ஆனா அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு நீ காணிக்கட்ட போல 1008 கோடி போட்டாலும் நீங்க பரலோகம் போக மாட்டீங்களா சார்? இப்போ சாப்பாடு இல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 55 கிலோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு 42 கிலோ. இது என்ன ஆத்தி? யோசிக்க தோணுதா? கை தூக்குறா, சட்டை கிழிச்சிருக்கு, பேண்ட் கிழிச்சு. நீ கேட்டு தம்பி என்னதான் பண்ணாரா? சாப்பாடு தரல, குப்பை தொண்டு சாப்பிட்ட உடனே உனக்கு என்னதான் ஆச்சுடா? நான் சொல்லட்டுமா, 16 வயசுக்கு முன்னாடி எங்க அப்பா குடிச்சு போயிட்டாரு. இதை நான் கண்கூரா பார்த்தேன். நானும் குடிக்க ஆரம்பிச்சேன். ஆர்மி மிஸ் காலேஜ். நானும் பயங்கரமா தண்ணி அடிச்ச, தம்பி தண்ணி எல்லாம் கெட்ட கெட்ட பழக்கம், இச்ச பாவம் அத்தனையும் அம்பட்டும் செஞ்சு முடிச்சவன். இப்போ இயேசு என்ன பண்ணார்? என் சட்டை மாத்தல, என் கலரை மாத்தல, என் வயிற்று நிரப்பல. இயேசு என்ன புதிய மனுஷனை மாத்தினார், என் வாழ்க்கையை மாத்தினார், வாழ்க்கை மாத்தினார். எனக்கு சட்டை இல்ல, சாப்பாடு இல்ல, வேதனையே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சே, தண்ணி அடிக்காம இருக்கிறோமே, சே, பொறாம இல்லாம இருக்கிறோமே, கெட்ட கெட்ட பழக்கம் பண்ணிட்டு இப்போ கெட்டது பண்ண தோணவே மாட்டேங்குது. ஆண்டவரே, இது போதப்பா, சாப்பாடு இல்லாம செத்துற பரவாயில்ல, ஆனா அந்த பரிசுத்த என் வாழ்க்கையில தந்துட்டீங்களே, அவ்வளவு ஆனந்தம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்ன இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க. இயேசு வந்தது உங்க பாவத்திற்கு ரட்சிப்பதற்காக. நான் ஒண்ணு சொல்லட்டுமாமா, நீயும் சாவ, நானும் சாவேன். ஆனா பாவம் மன்னிப்பு இல்லாம சாவாத. நீ கிறிஸ்டியன் தான், உனக்கு தெரியுமா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா?